கிளைகளின் வகை பார்க்க போறோம் சரிங்களா. இப்ப கிளைகளின் வகைனா ஒரு மரத்தை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொன்றா வந்து எதோட அடி அப்படிங்கிறது குழப்பமாவே இருக்கும். இதுல நீங்க ஒரு மரத்தை வச்சு சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஓகேங்களா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்ல பிரியுது இல்லையா, இதுதான் இந்த அடியில இருந்து இந்த பிரியுறது வந்து கவைன்னு சொல்லுவாங்க. கவையில இருந்து பிரியுறது கொம்பு அல்லது கோப்பு. இந்த ஏரியா வந்து கொம்பு அல்லது கோப்புன்னு சொல்லலாம். அதுல இருந்து பிரியுறது பாத்தீங்க அப்படின்னா கிளை. இது வந்து ஒரு கிளை சரிங்களா. கிளையில இருந்து பிரிகிறது இது வந்து சினை அப்படின்னு சொல்லுவோம். சினையில இருந்து அடுத்த ஒரு பிரிவு இருக்கா, இந்த சினையில இருந்து இங்க பிரிகிறது பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து போத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த போத்துல இருந்து பிரிகிறது பாத்தீங்க அப்படின்னா குச்சின்னு சொல்லுவோம். குச்சில இருந்து ஒரு பிரிவு போதா இதை வந்து இணுக்கு அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா. திருப்பி சொல்றேன். கவை, கொம்பு அல்லது கோப்பு, கிளை, சினை, போத்து, குச்சு, இணுக்கு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு மரத்தை பார்க்கும்போது இப்படி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஞாபகத்துல நிற்கும்.